மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீரின் வரத்து வினாடிக்கு 28,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேலும் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக ஆற்றுப்பகுதி மற்றும் நீர்வீழ்ச்சியில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளதால் விடுமுறை தினத்தை முன்னிட்டு வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொள்ளும் மாநில அளவிலான யோகா போட்டி நடைபெற்றது. மேலும் மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, பெரம்பலூர், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 800க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா தேவாரம் தனியார் மண்டபத்தில் தேவாரம் லைன்ஸ் சங்கம் சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் கண்புரை, கருவிழி, கூம்பு கருவிழி, விழித்திரை, கண் அழுத்தம், கண் நரம்பு சிகிச்சை, பார்வை குறைவு சிகிச்சை உள்ளிட்ட சிகிச்சைகளில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே குமரன் என்பவருக்கு சொந்தமான இரும்பு கடையில் தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த செஞ்சி தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயினை அணைத்த நிலையிலும் சுமார் 50,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தது குறித்து சத்தியமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் பார்ப்பாட்டி பகுதியில் சவுந்தரராஜன் என்பவருக்கு சொந்தமான கரும்பு தோட்டத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயினை அணைத்த நிலையிலும் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கரும்புகள் தீயில் எரிந்து சேதமடைந்தது குறித்து ஓமலூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கு தேர்வு செய்யப்பட்ட இடத்தை மாற்ற வலியுறுத்தி திமுக அல்லாத அனைத்து கட்சி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நகராட்சி நிர்வாகம் சுயலாபத்திற்காக பேருந்து நிலையம் கட்டுவது குறித்து விரைவில் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளிப்பது மற்றும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது குறித்து முடிவெடுக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தென்மாப்பட்டு பகுதியில் 5ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற்ற இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தை திமுக ஒன்றிய செயலாளர் சண்முக வடிவேல், பேரூராட்சி மன்ற சேர்மன் கோகிலா ராணி நாராயணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். மேலும் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 22 ஜோடி மாடுகள் கலந்து கொண்ட இந்த இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு பனந்தோப்பு தெருவில் அமைந்துள்ள செல்வ விநாயகர், சமுத்திர விநாயகர், தேடி வந்த மாரியம்மன் ஆகிய தெய்வங்கள் உள்ள கோயிலில் சக்தி கரகம், பால்குட அழகு காவடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் சிறப்பு வழிபாடுகளுடன் நடைபெற்ற இந்த திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலி வனப்பகுதியில் மாவட்ட வன அலுவலர் ரவி மீனா ஆலோசனையின் பெயரில் நடைபெற்ற நெகிழி இல்லா வனம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் கேசவமூர்த்தி மற்றும் வனச்சரக அலுவலர் ராஜேஷ் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் சேகரிக்கப்பட்ட குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு சுற்றுச்சூழல் அமைப்பினரிடம் கொடுக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 25 நாட்களாக முறையான குடிநீர் வழங்காததால் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் லேம்ஸ் ராக் மற்றும் டால்பின் நோஸ் காட்சி முனை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த குன்னூர் காவல் நிலைய போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் சாலை மறியல் கைவிடப்பட்டதை தொடர்ந்து போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பகுதியை சேர்ந்த குமரன் ரவிசங்கர் என்பவருக்கு 177 முறை இரத்த தானம் செய்ததற்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கினார். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய குமரன் ரவிசங்கர், இளைஞர்கள் இரத்த தானம் செய்வது மூலம் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கலாம் என்று தெரிவித்தவர், மக்கள் அனைவரும் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த இரத்த தானம் செய்வது சுயநலமும் கூட இருக்கிறது. இந்த இரத்த சர்க்கரை இன்றைக்கு பெருமளவில் இருக்கிறது. இளைஞர்கள் அனைவரும் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும். அரசும் அவர்களை ஊக்குவித்து இந்த தமிழகத்தை இரத்த தான இழப்பின் காரணமாக
உயிர் இழப்பு இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். சென்னை புழல் அறிஞர் அண்ணா நினைவு நகர் பகுதியில் கட்டிடம் கட்டுவதற்காக ராட்சத பள்ளம் தோண்டப்பட்ட நிலையில் அப்பகுதியில் அமைந்துள்ள மதில் சுவர் கனமழை காரணமாக இடித்து விழுந்து சேதமடைந்தது. மேலும் மதில் சுவரின் அருகே அமைந்திருந்த மின்கம்பம் சேதமடைந்த நிலையில் அப்பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் குடியிருப்பு வாசிகள் அவதிக்குள்ளாகினர். சென்னை திருவொற்றியூர் அஜாக்ஸ் பேருந்து நிலையம் அருகே உள்ள மாணிக்க நகர் ரயில்வே சுரங்கப்பாதையில் பலத்த மழை பெய்ததன் காரணமாக சுமார் 3 அடி வரை தண்ணீர் தேங்கியது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளான நிலையில் முறையாக தண்ணீரை வடிப்பதற்கான நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபடவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டையில் உலக நன்மை வேண்டி திருமுறைகளை 301 அடியார்கள் தலையில் சுமந்தபடி கைலாய வாத்தியங்கள் முழங்க பெண்கள் கோலாட்டம் ஆடியபடியே நடைபெற்ற திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகிய 4 திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த வீதி உலா நிகழ்ச்சியை புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் இளைய மன்னர் கார்த்திக் தொண்டைமான் தொடங்கி வைத்த நிலையில் 500க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு 12 திருமுறைகளை தலையில் சுமந்தபடியே வீதி உலா சென்றனர். கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டை ஓட்டை பிள்ளையார் என்கின்ற ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோயிலில் இருந்து புறப்பட்ட விநாயகர் ஊர்வலத்தை இந்து முன்னணி தமிழ்நாடு மாநில செயலாளரும் புதுவை மாநில தலைவருமான சனில்குமார் தலைமை தாங்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த ஊர்வலத்தில் மங்களம்பேட்டை, ரூபநாராயண நல்லூர், பள்ளிப்பட்டு, கோப்பூவனூர், புல்லூர், அகரம் உள்ளிட்ட ஊர்களில் இருந்து எடுத்து வரப்பட்ட 33 விநாயகர் சிலைகள் முக்கிய வீதிகளின் வழியாக எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் ஏற்படாத வகையில் 600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சத்ய சாய்பாபாவின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு ஜாதி, மத, மொழி, இன பேதமின்றி எல்லோரும் ஒன்றே என்ற இறை தத்துவத்தை வலியுறுத்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபா சேவா நிறுவனம் சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்வை கன்னியாகுமரி உதவி ஆய்வாளர் எட்வர்ட் பிரைட் கொடியசைத்து தொடங்கி வைத்த நிலையில் இதில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வள்ளக்கோட்டையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் 1.50 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கடந்த ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் இன்று 1008 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக ரத்னகிரி முருகன் கோயிலின் பாலமுருகன் அடிமை சுவாமிகள் கலந்து கொண்டு பால்குட ஊர்வலத்தை தொடங்கி வைத்த நிலையில் இதில் ஏராளமான பக்தர்கள் பக்தி கோஷத்துடன் முருகப்பெருமானை வழிபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் வார விடுமுறை நாளை ஒட்டி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் இன்று அதிகரித்து காணப்பட்டது. மேலும் பூங்காவில் உள்ள கண்ணாடி மாளிகையில் பூத்துள்ள வண்ண வண்ண மலர்களை கண்டு ரசித்தும் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி வட்டம் 19 அமைந்துள்ள மணவளக்கலை மன்ற அறக்கட்டளை அறிவு திருக்கோயிலில் மனைவி நல வேட்பு விழா கொண்டாடப்பட்டது. நெய்வேலி மணவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் தலைவர் நந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக உலக சமுதாய சேவா சங்க இயக்குநர் மற்றும் துணைத் தலைவர் உழவன் மா தங்கவேலு கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசுகையில் தங்களின் குடும்பத்திற்காக உழைக்கும் மனைவியை கௌரவப்படுத்தும் விதமாகவும் அன்பின் வெளிப்பாடாகவும் மனைவி நல வேட்பு விழா கொண்டாடப்படுகிறது என தெரிவித்தார். பெண்கள் தினம், குழந்தைகள் தினம், உழைப்பாளர் தினம் என்று, ஆனால் ஒரு இல்லத்தை காக்கக்கூடிய ஒரு மனைவிக்கு என்று ஒரு தினம் இல்லை என்ற ஒரு எண்ணத்தை எண்ணினார்கள். ஆனால் ஆகஸ்ட் 30ஆம் தேதி தன்னுடைய மனைவியினுடைய பிறந்த நாளை அவருடைய பிறந்தநாள் கொண்டாட வேண்டாம், உலகில் உள்ள அனைத்து பெண்கள், அதாவது குடும்ப தலைவியுடைய மனைவியுடைய தினமாக கொண்டாட வேண்டும் என்று அன்போடு விட்டார்கள். 31 ஆண்டுகளாக இது நடைபெறுகிறது. சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை கந்தம்பட்டி பைபாஸ் பகுதியில் முன்னே சென்று கொண்டிருந்த கார் மீது சரக்கு லாரி மோதி விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த விபத்தில் அடுத்தடுத்து 3 கார்கள் சேதமடைந்த நிலையில் இதில் காரில் சென்றவர்கள் 2 பேருக்கு மட்டுமே லேசான காயம் ஏற்பட்டு உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. செங்கல்பட்டு, உத்தரமேரூர், வாலாஜாபாத், மதுராந்தகம், சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், திருக்கழுக்குன்றம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகளை பல்வேறு வாகனங்களில்
பேண்ட் வாத்தியம் முழங்க பக்தர்கள் ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் கரைத்தனர். மேலும் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க செங்கல்பட்டு மாவட்ட எஸ்பி சாய் பிரணீத் தலைமையில் 700க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த அங்கலக்குறிச்சி ஜே நகர் ரேஷன் கடையில் மேல்கூரை சிதிலமடைந்து சிமெண்ட் பூச்சுகள் விழுந்து கம்பி வெளியே தெரிவதால் ஊழியர்கள் உயிர் பயத்தில் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மேற்கூரையை சீரமைத்து தர வேண்டும் அல்லது பழுதடைந்த கட்டிடத்தை அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்ட அனைத்து தொழில் வணிக சங்கங்களின் கூட்டமைப்பின் 27வது பொதுக்குழு கூட்டமைப்பின் தலைவர் ராஜமாணிக்கம் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து இந்த கூட்டத்தில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரவிச்சந்திரன் வாசித்த ஆண்டு அறிக்கையில் இந்த பொதுக்குழுவில் ஜவுளி தொழில் மற்றும் விசைத்தறி உற்பத்தி துறை சிரமமான நிலையில் உள்ளது எனவும் இதனால் வருடம் முதலீடு பற்றாக்குறை ஏற்பட்டு புதிய மூலதனம் பெற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவித்தார். திருப்பத்தூரில் CITU புதிய கிளையான தமிழ்நாடு ரெப்ரஜிரேஷன் இன்ஜினியர்ஸ் யூனியன் துவக்க விழா மாவட்ட தலைவர் மன்சூர் அகமது தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் நகர தலைவர் வினோத், நகர செயலாளர் அக்தர், நகர பொருளாளர் சௌகத் அலி மற்றும் சட்ட ஆலோசகர் ராஜீவ் காந்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல்லில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வன அலுவலர் மாதவி யாதவ், முதன்மை கல்வி அலுவலர் மகேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மனைவியுடன் உறவு மேம்பாடு அடைவதற்கு மனைவி நல விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டும் குடும்பத்தை நல்வழியில் கொண்டு செல்லும் மனைவிக்கு கணவன்மார்கள் மாலை போட்டுவிட்டும் அதேபோல மனைவிமார்கள் கணவனுக்கு மாலை போட்டும் அன்பை பரிமாறிக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.